உங்க வீட்டுக்கு பக்கம் இந்த மாதிரி வங்குகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா தயவு செய்து இந்த வங்குகளை மூடிடுங்க. இந்த தண்ணியை வந்து நீங்க தெளிச்சிங்க, பாம்பு மேல தெளிச்சிங்க அப்படின்னா பாம்பு வந்து மயக்க நிலைமைக்கு வந்து போயிடும். இந்திய வனச்சட்டம் 1972 படி ஒரு பாம்பை வந்து துன்புறுத்துவதோ இல்லை அடிப்பதோ இல்லை கொல்லுவதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனைக்குரிய சட்டம். அது என்ன தண்ணி என்ன தெளிப்பான்னு வந்து பார்த்துருந்தாங்க. நீங்கள் வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் வணக்கங்க. பாம்பை கண்டால் படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி வந்து இருக்குங்க. ஒரு மனுஷன் எதுக்கு பயந்துக்கிறானோ, யாருக்கு பயந்துக்கிறானோ, இந்த பாம்பு அப்படிங்கிற ஒரு உயிரினத்துக்கு மட்டும் பயந்துக்கிறானுங்க. ஏன்னா வந்து அதில் வந்து நஞ்சுத்தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போது உங்கள் வீடு டவுனுக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை காட்டு சைடில் இருந்தாலும் சரி, இந்த பாம்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும் இல்லைங்களா? ஏன்னா இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளேயும் வந்து நிறைய டைம் வந்து பாம்புகள் வந்திருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பாம்பு வீட்டுக்குள்ளே வராமல் அதை எப்படி வந்து தடுக்கலாம், ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாங்க. இன்கேஸ் நம்ம ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியும் பாம்பு வந்து வருது அப்படின்னா வந்து அதை எப்படி வந்து நம்ம வந்து சமாளித்து பத்திரமா வந்து அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. ரீசெண்டாக விக்கிபீடியாவில் நான் ஒரு ஆர்டிக்கல் வந்து படிச்சேன். உலகளவில் வந்து பார்த்தீங்கன்னா 3600 வகையான பாம்புகள் வந்து இருக்குங்களாமா. அதில் வந்து கிட்டத்தட்ட 600 வகைக்கு மேலே வந்து பாம்புகள் வந்து விஷத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிற பாம்புகள் வந்து இருக்குங்களாமா. ஸோ இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 வகைக்கு மேலே பாம்புகள் வந்து உங்களுக்கு இருக்குங்களாமா. அதில் வந்து 50 வகை பாம்புகள் வந்து அதிக விஷத்தன்மை வந்து இருக்குங்களாமா. இந்தியாவில் அதிகமாக பார்க்கக்கூடிய பாம்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகைகள் வந்து இருக்குங்க. அதில் வந்து ராஜநாகம், கொம்பேரி மூக்கன், பச்சை பாம்பு, கட்டுவிரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், புல்விரியன், மலைப்பாம்பு, கோரைப்பாம்பு, இந்த பாம்புகள் எல்லாம் தாங்க அதிகமாக வந்து நம்ம கண்ணுக்கு தட்டுப்படுறதுங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடிங்க நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை வந்து அதிகப்படியான நபர்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உங்கள் மொபைலில் வந்து வந்துடும். உங்களுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேங்க. நம்ம இந்தியாவில் இந்திய வனச்சட்டம் 1972 படி ஒரு பாம்பை வந்து துன்புறுத்துவதோ இல்லை அடிப்பதோ இல்லை கொல்லுவதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனைக்குரிய சட்டம். இது நம்மளை மாதிரி எத்தனை சாமானிய மக்களுக்கு வந்து தெரியும்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பாம்புகளை வந்து கொல்றாங்க. ஸோ அப்படி வந்து கொல்லக்கூடாதுங்க. அப்படி இந்த பாம்பு வந்து உங்கள் கண்ணுக்கு தென்பட்டுது அப்படின்னாலும் அதை லாவகமாக வந்து வனத்துறைக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்லி அந்த வனத்துறை அதிகாரிகள் வந்து அந்த பாம்பை வந்து பிடிச்சிட்டு போய் உங்களுக்கு வனத்தில் வந்து விட்டுருவாங்க. இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வந்து வராமல் இருக்கிறதுக்கு சில ப்ரிகாஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாங்க. இப்போது பொதுவாக வந்து இப்போ உங்கள் வீட்டில் வந்து காம்பவுண்ட் வந்து இருக்குது அப்படின்னா வந்து இந்த கேட் மாதிரி இந்த மாதிரி கேட் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா கேட்டை வந்து எப்பவுமே வந்து க்ளோஸ்டு பொசிஷனில் வந்து வைங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு போங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட்டை வந்து க்ளோஸ்லேயே வைங்க. ஏன்னா நீங்கள் இல்லாத டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்புகள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த கேட் வந்து க்ளோஸ்டில் தாங்க இருக்குது. ஆனால் வந்து சரியாக வந்து க்ளோஸ் ஆகலை. வந்து பார்த்தீங்களா இங்கே வந்து உங்களுக்கு கேப் இருக்குது வந்து பார்த்தீங்களா பாருங்கள், இந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா? இந்த கேப் வழியாக உங்களுக்கு குட்டி குட்டி பாம்புகள் எல்லாமே வந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதனால் கேட்டை எப்பவுமே வந்து ஃபிட்டாக வந்து லாக் பண்ணிக்கிங்க. அடுத்தது உங்கள் வீட்டுக்கு மேலே இந்த மாதிரி தென்னை ஓலைகள் இல்லை மரம் செடி கொடி இதோட வாதுகள் எல்லாமே வந்து படர்ந்து இருந்தது அப்படின்னா வந்து அதை வந்து கொஞ்சம் அரைக்கி விட்டுக்குங்க. ஏன்னா சில நேரங்களில் இந்த பாம்புகள் வந்துங்க இந்த வாதுகள் மூலிமா மேலேருந்து வீட்டுக்குள்ளே உலகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி தேவையில்லாத பயன்படுத்தாத பூச்செடி தொட்டிகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து அப்புறப்படுத்திடுங்க. ஏன்னா ரொம்பவே கசகசன்னு இருந்தது அப்படின்னா வந்து பாம்புகள் வந்து தங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வீட்டோட மூளை முடுக்குகள் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க. ஒரு வீட்டோட மூளையில் வந்து ஒரு பொருளை வந்து சேர்த்து வைக்காதீங்க. ஏன்னா வந்து பாம்புகள் வந்து மறைந்து வாழும் தன்மை கொண்ட ஒரு உயிரினமுங்க. ஸோ நீங்கள் மூளையில் ஒரு பொருளை வந்து வச்சுருக்கீங்க, கசகசன்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து பாம்பு வந்து அதுக்குள்ளே தங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது உங்கள் வீட்டோட அவுட் சைடு ஜன்னல்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட் வந்து போட்டுக்குங்க. ஏன்னா நீங்கள் மஸ்கிட்டோ நெட் வந்து போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாம்புகள் வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. உங்கள் கிச்சனோட சிம்னி அவுட்டர் பைப் வந்து இப்படி ஓப்பனாக வந்து இருக்கக்கூடாதுங்க. இப்படி ஓப்பனாக இருந்தது அப்படின்னா வந்து இதில் வந்து பாம்புகள் உள்ளே வர்றது அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்னி பைப்புக்கு நீங்கள் எண்டு கேப் வந்து போட்டுக்கலாம். உங்கள் வீட்டு பாத்ரூம்லேருந்து வர்ற அவுட்லெட் பைப்புக்கு எப்பவுமே வந்து எண்டு கேப் வந்து மறக்காமல் போட்டுருங்க. எண்டு கேப் போடலைன்னா அது வழியாகவும் உள்ளே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி அடர்த்தியான செடிகளை வந்து இப்படி ரொம்ப நெருக்கமாக வைக்காதீங்க. இது பகல் நேரத்துக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இரவு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன பாம்பு ஒளிஞ்சிருந்தாலும் அது உங்களுக்கு தெரியாது.
அடுத்தது உங்கள் வீட்டுக்கு பக்கம் இந்த மாதிரி வங்குகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா தயவு செய்து இந்த வங்குகளை மூடிடுங்க. ஏன்னா பாம்புகள் வந்து தங்கறதுக்கு ரொம்ப வசதியாக போயிடும். இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் தாங்க ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ். பாம்பு எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக வந்து பார்த்தோம். இன்கேஸ் நீங்கள் இது எல்லாமே பண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்து வருது அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம வந்து லாவகமாக கையாண்டு அதை அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாங்க. அதை அடிக்கவும் வேண்டாம், துன்புறுத்தவும் வேண்டாம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் தெளிச்சிங்க, பாம்பு மேலே தெளிச்சிங்க அப்படின்னா பாம்பு வந்து மயக்க நிலைமைக்கு வந்து போயிடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து வனத்துறை அதிகாரிகளுக்கு கால் பண்ணி அந்த அதிகாரிகள் வந்து வர சொல்லிங்க அந்த பாம்பை வந்து பிடிச்சிட்டு போய் காட்டுக்குள்ளே வந்து விட்டுடலாங்க. அது என்ன தண்ணி என்ன தெளிப்பான்னு வந்து பார்த்துடலாங்க. இப்போது உங்கள் வீட்டில் வந்து சாதம் வடிகட்டின கஞ்சி வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த கஞ்சி தண்ணி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கஞ்சி தண்ணி எடுத்துட்டு பூண்டு, இந்த மாதிரி வெள்ளை பூண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த வெள்ளை பூண்டை வந்து நல்லா இப்படி நுணுக்கிட்டு இந்த வெள்ளை பூண்டை இந்த கஞ்சி தண்ணியில் வந்து உள்ளே வந்து போட்டுருங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து மண்ணெண்ணெய் இருக்குது அப்படின்னா, அதாவது சீமெண்ணெய், இந்த சீமெண்ணெய் இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து கொஞ்சம் வந்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த தெளிப்பான் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த தெளிப்பான் வந்து நல்லா வந்து நீங்கள் கரைச்சி விட்டுக்கங்க. இப்போது சீமெண்ணெய், பூண்டு சாறு, கஞ்சி தண்ணி, இது மூணுன்னா வந்து நம்ம கலக்கிக்கிறோம். ஸோ இந்த மூணையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலக்கிட்டு இந்த பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கே இருக்கோ அது மேலே வந்து நல்லா தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா வந்து பாம்பு வந்து மயக்க நிலைமைக்கு வந்து போயிடும். ஸோ பாம்பு மயக்க நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி வனத்துறை அதிகாரிகளுக்கு கால் பண்ணி அவங்கள வர வச்சு லாவகமாக அந்த பாம்பை பிடிச்சி காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுடலாங்க. இன்னொன்று சொல்லிடுறேங்க, இந்த மெத்தட் வந்து எல்லாத்துக்குமே வந்து பொருந்தாது. ஏன்னா எல்லாத்து வீட்லேயும் வந்து எல்லா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணி இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம் தான். பாம்பு வந்த அந்த டைமில் நீங்கள் வந்து அரிசி வந்து வடிகட்டுறீங்க, ஒரு கஞ்சி தண்ணி இருக்குது அப்படின்னா வந்து தாராளமாக அந்த டைமில் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பூண்டு இந்த மாதிரி சீமெண்ணெய் எல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போது லாஸ்ட் மெத்தடுங்க, உங்கள் வீட்டில் கல்லுப்பு இருக்குது அப்படின்னா வந்து அந்த கல்லுப்பு வந்து எடுத்துக்கங்க. அந்த கல்லுப்பு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து அப்படியே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா வந்து முன்னாடி இப்படி போட்டு விட்டீங்க அப்படின்னா வந்து பாம்புகள் வந்து வராது. ஏன் வராது அப்படின்னா வந்து உங்களுக்கு கல்லுப்புல வந்து அந்த குத்தும் தன்மை வந்து இருக்குங்க. பாம்புடைய தோள்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெல்லிசான தோள்கள். ஸோ அந்த கல்லுப்பை தாண்டி பாம்பு வரையில அந்த பாம்புக்கு வந்து அந்த தோள்கள் வந்து வலிக்கும். ஸோ அதனால வந்து வர்ற பாம்பு வந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக உதவுங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.